நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எங்க பிள்ளைக்கு பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டோம். தட்டல எல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கா. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியும். இங்கே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறது மீராவுக்காக. நண்பா, காத்திருந்த காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கும், இறைவன் ஆசீர்வாதத்தில். ஏன்னா மீராவோட முதல் படத்துலேருந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும் ஏதோ ஒன்று நடந்துடும், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும், நண்பன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தில் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசை வெளியீடு என்பது இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியருக்கான தினம். சாம் சிஎஸ் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். யுகபாரதியின் பாடல்களை கவிதை போல் வாசிப்பதில் அலாதி நாட்டமுடையவன் நான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதற்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி பேசுவது, அலசுவது என்பதெல்லாம் வேறு. இதுபோல் ஒரு மேடையில் கூடி சக கலைஞர்களும் இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அந்த படத்தை கலந்தாய்வு செய்வதும் கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஹபீபியை நான் ஏற்கனவே பார்த்துவிட்ட காரணத்தால் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்திய சினிமாவின் வணிக கட்டமைப்பில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வருகின்ற மாறுதல்களின் காரணமாக இயக்குநர்களும் கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ஃபார்முலாக்களையும் ட்ரெண்டுகளையும் தொடர்ந்து. வணக்கம். இங்கே நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டு ரசித்து சினிமாவுக்கு முக்கியமான டைரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். அதுக்கே ரொம்ப சந்தோஷம். மீரா கதிரவன் சார், என்னென்னா மாளவிகாவோட டெபியூட் மூவின்னு நான் போட்டுட்டேன் அறிமுக படம்னு சொல்லி. பட் அவங்களுக்கு இதுதான் மொதல் படம். அப்போ இருந்து அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் ராம் சாரை பார்க்க போகிற 2-3 விஷயங்கள், அவங்க ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் அங்கே சார். வணக்கம். சில இயக்குநர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வியப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து முதல் படம் பண்ணியாச்சு, அடுத்த படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட அடுத்த படத்துக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் மாதிரி சில படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணால் ஜெயிக்க முடியாது, அப்படி பண்ணால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த விழாவுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, கிராஃப்ட் கம்மியாக இருக்கானா கிடையாது. ஹாய். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீரா கதிரவன் தோழருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரஞ்சித்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் 2 பேரும் எங்கள் நண்பர்கள் சம்மந்தப்படாத நிகழ்வில் இருக்கிறது இதுதான் முதல் தடவை. அவர் என்னோட நெருங்கிய நண்பராகவும் இயக்குனராகவும் இருக்கார். நன்றி. எனக்கு இந்த படம் 2 விதத்தில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் ரொம்ப ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய வீட்டை கைத்தறி தான். அம்மா சைதாப்பேட்டை, அப்பா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம்.
2 இடத்துலையுமே சைதாப்பேட்டையில் 95 96 வரையிலுமே தெருவில் பாவு போடுறதும் தறி நெய்யறதும், ஈவன் அதில் ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த நாடா வந்து பாவு கிராஸ் பண்ணுறதும் ராட்டினம் சுற்றுறதும் ரோட்டில் பாவு போடுறது, அதை பற்றி அவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயிலான ஷார்ட்ஸ் இருக்குது. ரேண்டமாக அதை டாக்குமெண்ட் பண்ணவே இல்லை. அது அந்த லைஃப்குள்ளே இருக்கும்போது அதோட நுவான்சஸ் என்னன்னு தெரியும். ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கு அது முதல்ல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் மந்த் ரஞ்சித்தோட பேசும்போது இது சம்மந்தமாக இப்படி ஒரு ஒர்க்கு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அது ஒன்று. அதோட இந்த படம் வந்து படத்தில் இருக்க நடிகர்கள், அவங்களோட முகங்கள், அந்த படத்தோட ஈவன் காஸ்டியூமோட கலர்ஸு, வீட்டுக்குள்ளே இருக்க இந்த ப்ராப்ஸ் வரையிலும் அவ்வளோ எனக்கு அதை பார்க்கும்போதே பயங்கர உணர்வெழுச்சியாக இருந்தது. நம்ம இப்போது மலையாள படங்களில் நிறைய தொடர்ந்து வந்து டிகேட் ஆஃப்டர் டிகேட் வந்து முக்கியமான இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண அந்த பின்புலத்துலேருந்து வர்ற மக்களோட வாழ்க்கை எந்த அரசியல் சார்ந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக அழகாக அவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். இன்னும் நின்ற மைதீனாக இருக்கட்டும், நிறைய ஈவன் இப்போ திருஷ்யம் பார்க்கும்போது அது ஒரு கிறிஸ்டியன் வாழ்க்கை தான் வச்சுக்கோங்க. ரொம்ப கமர்ஷியலாக பாப்புலர் ஃபில்மாகவே அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோட அசிஸ்டன்ட் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடியில் அவன் ஃப்ரெண்ட், அவன் என்னோட அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணான். நான் அவனோட எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இடையில ஒரு டைம் பேசும்போது அந்த ஒரு இது வந்துடும். அவன் ஒரு திரைக்கதை எழுதியிருக்கான், நல்ல திரைக்கதை அது. ஆனால் இப்போ உன் லைஃப் வந்து இருக்குல்லடா, நீ வந்து உன்னோட லைஃப் ஒரு இஸ்லாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கு, அதை பற்றி அது ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணலாம் இல்லை, அது நான் பண்ணுறது அப்படிங்கிறத விட நீ பண்ணும்போது அது இன்னும் எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கும், ஒரு செலிப்ரேஷனாக அப்படி ஒர்க் பண்ணலாம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு இந்த ஒர்க் வந்து இவர் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இது இவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்தடுத்து வர ஃபில்ம் மேக்கர்ஸ் யாருமே மனத்தடை இல்லாமல் அவங்க வாழ்க்கையை அவங்க எந்த பின்புலத்துலேருந்து வந்தாலுமே வந்து தயக்கம் இல்லாமல். வணக்கம். ஹபீபி வந்து ஒரு ட்ரூலி ஒரிஜினல் ஃபில்ம். ராம் சார் சொல்லி நாங்கள் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் ஷோவில் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு என்னடான்னா ஒரு ஈரானியன் ஃபிலிமை தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் புரியுது நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்த ஒரு ஃபிலிம் என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அந்த என்டையர் சினாரியோவாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் மீரா சார் காஸ்டட் எவ்ரிபடி ஹூ ஆர் நியூ கமர்ஸ். ஏன்னா எனக்கு வந்து எந்த ஒரு சாயலும் இல்லாமல், எந்த ஒரு பேகேஜும் இல்லாமல் எனக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே போக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் த ஃபிலிம் இஸ் பீன் ஸோ பியூட்டிஃபுல்லி மேட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலிமுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலையும் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும், ஆல் த டெக்னீஷியன்ஸ்க்கும், அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ரோமியோ பிக்சர்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ஃபிலிம். அவங்க ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீரா கதிரவன் சார், நீங்கள் வந்து என் படத்துக்கும் எனக்காக நீங்கள் வந்து பேசி எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், செல்ஃப்லெஸ்ஸாக வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ யூ ஆர் அ வெரி குட் மேன், யூ மேட் அ கிரேட் ஃபிலிம். ஐ ஹோப் ஆடியன்ஸ் கெட் டு see it and enjoy it. Thank you. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஹபீபி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, நான் பார்த்துட்டேன். இங்கே தமிழ் சூழலில் இப்படியான ஒரு படம் வந்து இஸ்லாமிய சமூகத்தை பற்றின, சகோதரர்கள் சமூகத்தை பற்றின இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தை நான் பார்க்கல. அவ்வளோ நெருக்கமாக இதுக்குள்ளே எடுக்க முடியுன்றது வந்து அவர் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக்லாகவும் பயங்கர இதுவாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், சூப்பராக இருக்குது மியூசிக்கு. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய படமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தேட்டராக போகிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த படங்கள் தேட்டரில் பார்க்கணும். அப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு இது ரொம்ப நல்ல படம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது இல்லாத சிறை எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ அது மாதிரி இந்த படம் போய் சேரணும்.
அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப இந்த தமிழ் மக்கள், இப்போ நம்ம வந்து இஸ்லாமியர்களோட ரொம்ப ரொம்ப சகோதரத்துவமாக இருக்கிற நாடு வந்து தமிழ்நாடு. அந்த 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 படம் வந்து கண்டிப்பாக அது வெற்றி படமாக ஆக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்போ போன வருஷத்துலேயும் சரி மலையாள படத்தை இப்போ கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தரமான படங்கள் வந்துக்கிருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் பார்த்த அத்தனை பேருமே மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த படம் பார்க்க முடியல. நிச்சயமாக நம்ம வந்திருக்கு இங்கே அத்தனை பேருமே மீரா கதிரவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பான நண்பர்களுக்கும் காதலுக்குரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பின் வழி அது உயர்நிலை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டென்ஸு. இந்த படம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து அன்பு மட்டும்தான். இப்போ இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாம் வரோம்னா மீரா கதிரவன் அவர்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் யாரும் பேசணும்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டாலே போதும். நான் வந்து நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்டேருந்து காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சுங்களா. அவர் வந்து மிஸ்டர் ராம் வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டார். இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். அவர் நிறைய வசதி வச்சுருப்பார், நிறைய காசு வச்சுருப்பாருன்னு. சில பேருக்கு வந்து என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு வந்து அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லும்போது, இன்னைக்கு சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பன்ட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்னு. அவர் சொன்னார், அவருக்கு வசதியெலாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் மட்டுமே இருப்பார், அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பான 4 வார்த்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனோட இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது அவர் இன்னும் வணக்கம் எல்லாருக்கும். அவங்க என் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க, சேரன் அப்படின்னு. என் பேர் சம்சுதீன். நேற்று நைட்டில் இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்படி பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க, எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது.
நல்ல படம், இது வந்து வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 ஃப்ளோ கெட்டு போச்சு. சரி. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ளே இவ்வளவு இன்வால்வ் ஆகி, இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி, ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரோட உழைப்பு வந்து ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம். நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருக்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது வந்து த பீக், அவரோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை வந்து அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் வந்து திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேற ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்லேருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால், அது 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா. அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை வந்து எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுகிறோம், பெண் உரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது வந்து நம்மளை வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும், அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், அது நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் இன்னும் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால், அவர் இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் இல்லைன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கெட்டுருக்காண்டான்னு பார்த்து. இந்த டைரக்டர் மெனக்கெட்டதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில் எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 சுவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னான்?
அருமையான ஒவ்வொரு டயலாக்கும் பிச்சிருப்பார். எல்லா கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏதோ கஸ்தூராஜா பேசுகிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு எனக்கு. வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ அழகு, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ சூப்பர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணும் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீமில் எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கன்றப்போ அந்த அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிற்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிற்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கம் வராது. நேற்று நைட்டில் சுத்தமாக தூங்கலை, 5 மணி ஆச்சு சார். மண்டைகளை நானாக பேசிகிட்டே இருக்கேன், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னென்னா ஒருத்தனோட சினிமா மேலே இருக்கிற வெறி, சினிமாவை வந்து அவன் நேசிக்கிற வெறி, அவன் ஒவ்வொருத்தட்டையும் வேலை வாங்கியிருக்க விதம். சாம்சிஎஸ் எங்கே வாட்ஸ்அப் சூப்பராக இருக்குது உங்கள் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளோ உயிரோட்டம் உங்களால் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் இந்த படத்தை பார்த்தாங்க நிறைய பேர்த்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே, அந்த பேக்ட்ராப்பில் அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலண்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பாக வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது நியாயமான, உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65க்கு மேல் இந்த படத்தை கொடுத்தே ஆகணும், 65க்கு மேலே கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்கள் சினிமாவுக்குள்ளே இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்புகளோட கடந்திருக்கீங்க, பழகியிருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகம்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள வெறுப்புகள் யார் மேலே இருக்கிறதையும் மறந்துட்டு நீங்கள் இந்த சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் கொண்டாடுறது தான் இந்த திரைப்படம் இருக்குது, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்லை. அதனால் எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யார் சொன்னால் கேட்குறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்கிறேன், அதாவது யூடியூப்பில் பண்ணுறவங்க, எழுதுகிறவங்க எல்லாரையும் நீங்கள் எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்திருக்கீங்கன்னா இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்கள் விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு வர 3 முறை கட்டி பிடிச்சிட்டேன், 4வது முறை. பேசணும் நிறைய. இப்போ இந்த ஹபிபி இப்படி வந்திருக்குன்னா சேரன் சார் வந்து போட்ட பாதை. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்கள் பார்த்தா நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சேரன் சார் வந்து ஆக்சுவலி அவரெல்லாம் சந்திக்க மாட்டோமான்னு நான் ஏங்கியிருக்கிறேன். வந்து இன்றைக்கி அவர் வயால் நான் இவ்வளோ கேட்குறதுங்கிறது வந்து இறைவன் மிகப்பெரியவன். நன்றி. Thank you.